ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, ஆக்சுவலாக லாஸ்ட் எபிசோட் வந்துட்டு போஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பிகாஸ் வந்துட்டு நான் இங்கே ஊருக்கு வந்தனால கொஞ்சம் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்குன்றனால பண்ண முடியாமல் போயிடுச்சு. நானும் ட்ரை பண்ணேன், லைக் நோட்லாம் பண்ணி வச்சேன். பட் ஆனால் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற நேரத்தில் வந்துட்டு ஆக்சுவலாக அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ லாஸ்ட் என்ன பார்த்தோன்னா, லைக் உங்களுக்கு நம்ம நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஐ ஹோப் ஸோ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன கிளம்ஸ் மாதிரி பார்த்துடலாம். ஸோ நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து கிரேக் வேர்ட் நார்சிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையிலேருந்து வந்தது தான். ஸோ அவனை பேஸ் பண்ணி வந்த ஒரு வார்த்தை தான். அதாவது சம்மன் வந்துட்டு தன்னைத்தானே ஓவர் எப்படி சொல்கிறதுனா பெருசாக யூனிக்காக காட்டிக்கிற நினைக்கிறதும், இல்லாட்டா வந்துட்டு அட்டென்ஷன் கிராபிங்காகவும், இல்லைனா அவங்கள பெருசாக காட்டிக்கிறதுக்காகவும், லைக் என்னனாலும் பண்ணுவாங்க அப்படிமே பார்த்தோம் இல்லையா. ஸோ தான் தான் பெருசு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறதா நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர். ஸோ அந்த டிஸார்டர்னா என்ன, அதோட சிம்டம்ஸ் என்ன அப்பெல்லாம் சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு எபிசோட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த டிஸார்டர்லேருந்து நம்மளை ஹீல் பண்ணிக்கிறது, ப்ளஸ் என்னென்ன வந்துட்டு அந்த டிஸார்டர் வந்துட்டு காசஸ்க்கான ரீசனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் அந்த டிஸார்டருக்கு சம்மந்தப்பட்டவங்களை வந்துட்டு எப்படி வந்துட்டு அவங்க கிட்ட ஹீல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இதையும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு எபிசோட் போஸ்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கு நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் கேட்க பிள்ளை நான் உங்கள் ஆதித்யா. ஸோ எப்படி வந்துட்டு இந்த டிஸார்டர் வந்துட்டு ஃபஸ்ட்டு காசு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பாயிண்ட்ஸ் இருக்குது. லைக் சைக்காலஜிக்கல் ரிசர்ச் பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட் பார்த்து ஜெனட்டிக்ஸ். ஸோ ஜெனட்டிக்கலி வந்துட்டு யாருக்காவது ஃபேமிலியில் வந்துட்டு இந்த மாதிரி அந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருந்திருந்தால் அவங்களுக்கும் வந்துட்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து காலங்காலமாக வர ஒரு ஹெரிடிட்டி டிஸார்டர் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்துட்டு அப்சர்வேஷன் இமிட்டேஷன் அதான் சொல்கிறாங்க. அதாவது சின்ன வயசுலேருந்து ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை பார்த்து வளர்ந்துருக்காங்க அப்படின்னா, லைக் எப்படின்னா அந்த என்பிடி கேரக்டர் வரதுக்கு வந்துட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, லைக் சிப்ளிங்ஸோ யாரோ சம்மனோ, அவங்க கூட சேர்ந்து வளர்ந்தவங்க வந்துட்டு அவங்களுக்கும் அந்த மாதிரி இஷ்யூ இருக்குது. லைக் என்ன தான் பெருசாக காட்டிக்க ஒரு இஷ்யூ இருக்கும், இல்லை அவங்க தான் தான் பெருசு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடையோ, இல்லை நான் அட்டென்ஷன் கிராபிங்காகவோ அவங்க ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பர்சன்ஸ். ஸோ அதை நம்ம பார்த்து குழந்தையிலேருந்து வரப்போ, ஸோ அந்த அப்சர்வ் பண்ணி அதை அகைன் இமிட்டேட் பண்ணுறப்பவும் அந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் நம்மளை அறியாமே வந்துடுது அப்படின்ற மாதிரி சிஸ்டர் சொல்கிறாங்க. ஸோ இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, நெகட்டிவ் சைல்ட்ஹுட், அதாவது சின்ன வயசில் அவங்க பார்த்த சைல்ட்ஹுட்ல ஃபேஸ் பண்ண ட்ராமாஸ், அதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ண பேட் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க பண்ண ரிஜெக்ஷன், அந்த லேக் ஆஃப் சப்போர்ட் எல்லாமே. லைக் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நிறைய மென்டல் ஹெல்த் டிஸார்டருக்கான மெயின் காசாக இருக்கிறதே வந்துட்டு ட்ராமா தான். ஸோ ட்ராமா பேஸாக நிறைய டிஸார்டர்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகுது. ஸோ நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி, அதாவது என்பிடி கூட எப்படின்னா இந்த மாதிரி ட்ராமானால கிரியேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்துட்டு மோரோவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேரண்டிங் ஸ்டைல் ஒன்று இருக்குங்க, அதில் வந்துட்டு ஹெலிகாப்டர் பேரண்டிங் அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, நீங்களே கேட்டிருப்பீங்க, லைக் என்ன ஓவர் பேரண்டிங், அதாவது வந்துட்டு அந்த குழந்தை என்ன பண்ணாலும் மானிட்டர் பண்ணுறது, எங்கே போனாலும் சரி அதுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணும் பேரண்ட்ஸ் கிட்ட, இந்த டைமுக்குள்ளே வரணும், நீ வந்துட்டு எது கேட்டாலும் வந்துட்டு பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, நம்ம அந்த சந்தோஷ் சுப்ரமணியம் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அதில் வந்து அவங்க அப்பா கேரக்டர் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அவர் வந்துட்டு எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவாக அந்த பசங்க எல்லாமே இருப்பார் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ இங்கே வந்து ஓவர் பேரண்டிங் வந்துட்டு, இல்லைன்னா இந்த ஹெலிகாப்டர் பேரண்டிங், இந்த மாதிரி ஹெலிகாப்டர் பேரண்டிங் லைஃப் ஸ்டைல்னால கூட நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் வந்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கல்ச்சர், அதாவது கல்ச்சர் பேஸ் பண்ணி அவங்க ஃபாலோ பண்ணுற ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர் பேஸ் பண்ணி கூட என்பிடி கேரக்டர்ஸ்க்கான வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னால் என்னன்னா, சின்ன பின்னால் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப கேட்கும். பிகாஸ் நான் ஊருக்கு ஆல்ரெடி வந்திருக்கனால ஸோ கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. என்னால் அதையும் மீறி நம்ம எபிசோட போஸ்ட் பண்ணக்கூடாதே அப்படின்றதுக்காக உங்களுக்காக தான் நான் டைம் ஒதுக்கி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ சாரி ஃபார் தட். ஸோ ஓகே, இப்போ பேக் டு த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்ம என்னென்ன வந்துட்டு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டரோட என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன் டிஸார்டர்ஸ்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்பிடி இருக்கவங்களுக்கு வந்துட்டு மற்ற மென்டல் டிஸார்டர்ஸோட ஓவர்லாப் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நான் சொல்லலை, பிகாஸ் நான் வந்துட்டு பர்ஃபெக்டான ஒரு சைக்காலஜிஸ்ட் கிடையாது. பிகாஸ் நான் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன். பட் இது எல்லாமே வந்துட்டு கிளீவ்லாண்ட் ரிசர்ச் பண்ண பேப்பரில் வந்துட்டு தெளிவாக இருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூட் டிஸார்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பைப்போலர் டிஸார்டர்ஸ், அந்த மாதிரி டிஸார்டர்ஸும் வந்துட்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஓவர்லாப் ஆகும் அப்படின்ற மாதிரி. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டி ப்ளஸ் டிப்ரெஷன் டிஸார்டரும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்பிடி இருக்கிற பீப்புள் வந்துட்டு மேக்ஸிமம் ஆஃப் கேசஸில் வந்துட்டு இந்த ஆங்ஸைட்டி ப்ளஸ் வந்துட்டு இந்த டிப்ரெஷனையும் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதையும் தாண்டி சில பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ் இருக்குங்க, அதாவது பிபிடி, நம்ம பார்த்துட்டு பைப்போலர் பர்சனாலிட்டி டிஸார்டர். ஸோ அதுவாகட்டும், இல்லை ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிஸார்டர் ஆகட்டும், ஸோ வந்துட்டு ஏஎஸ்பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஸார்டர் கூட ஓவர்லாப் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பாடி டிஸ்மார்பிக் டிஸார்டர்ஸ், அதாவது தன்னோட பாடியை வந்துட்டு நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறது. லைக் நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன், நான் ரொம்ப வந்துட்டு டஸ்கியாக இருக்கேன், என்னை வந்துட்டு லைக் நான் ரொம்ப அழகாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வந்துட்டு குறைச்சி மதிப்பிட்டு அந்த பாடியை வச்சு வந்துட்டு நம்ம ஒரு இதில் இது பண்ணுறது, ஸோ ஃபீல் பண்ணுறது, லோவாக ஃபீல் பண்ணுறது, இல்லைன்னா அதனால கூட டிப்ரெஷனில் போகிறது. அந்த மாதிரி டிஸார்டர் கேசஸில் என்ன பார்த்தீங்கன்னா பாடி டிஸ்மார்பிக் டிஸார்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸான வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா சப்ஸ்டான்ஸ் யூஸ் டிஸார்டர், அதாவது வந்துட்டு எஸ்யூடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் கிடையாதுங்க,
பண்ணுங்க, அதாவது ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது. ஸோ ஒரு விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஆல்கஹால் இல்லைன்னா ட்ரக்ஸோட உதவியை நாடுறது, அந்த ஒரு மயக்கத்திலையோ அது ஒரு போதலையோ ஸோ மறக்கடிக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி எஸ்யூடி வந்துட்டு ஓவர்லாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது என்பிடி இருக்கவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன காரணங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டிங்களா, ஸோ கிரிட்டிசிசம் ஏற்படும் போது இல்லாட்டா வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்காத போது நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி எஸ்யூடியூஸ் அந்த ட்ரக்ஸ் இல்லைன்னா ஆல்கஹால் வந்துட்டு நாடி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே நான் சொல்ல, இதெல்லாமே பேஸ்ட் ஆன் ரிசர்ச் பேப்பர்ஸில் சொன்னது தான். ஸோ நான் ரீட் பண்ண ரிசர்ச் பேப்பர்ஸில் இருந்த சில பல டிப்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் தான். ஓகே ஃபைன். ஸோ இது எப்படி ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரபிஸ்ட் மூலமாக பண்ணலாம். அப்படின்னா வந்துட்டு ஒரு ப்ராப்பரான தெரப்பி செஷன் மூலமாக பண்ணலாம். பிகாஸ் ப்ராப்பரான சைக்காலஜிஸ்ட்னால மட்டும்தான் என்ன இஷ்யூ உங்களுக்கு இருக்குன்றத டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் அவங்க தான் கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கோதெரப்பி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபிடி, அதாவது டைலக்டிக்கல் பிஹேவியரல் தெரப்பி, நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா சிபிடி, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. ஆக்சுவலாக நான் இந்த தெரப்பி தான் எடுத்துகிட்டு இருக்கேன், சிபிடி. ஸோ சிபிடி எடுத்துக்கலாம். இல்லாட்டினா வந்துட்டு குரூப் தெரப்பி, அப்படி இல்லாட்டினா வந்துட்டு மெட்டாகாக்னிட்டிவ் தெரப்பி, இல்லை கப்பிள்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரப்பி. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தெரப்பி இருக்குது. ஸோ ஏதாவது தெரப்பி வந்துட்டு எது உங்களுக்கு அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்களோ, எது எடுக்க சொல்கிறாங்களோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு அவங்க டயக்னோஸ் பண்ணி ஹீல் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ எப்படி ஹீல் பண்ணலாம் செல்ஃபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்பிடியை ட்ராக் பண்ணுறதை பொறுத்த வரைக்குமே சிங்கிள் டெஸ்ட். ஒரு சிங்கிள் டெஸ்ட் மட்டும் கிடையாது, நிறையா டெஸ்ட் எடுத்தால் தான் இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் டிஸார்டர்ஸை இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ட்ராக் பண்ணவே முடியும். ஸோ சிங்கிள் டெஸ்ட் இது கிடையவே கிடையாது. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா உங்களே வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்டு என்ன பண்ணுவாங்கன்னா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க டயக்னோஸ் பண்ணுவாங்க, தெரபிஸ்ட் வந்துட்டு இல்லை சைக்காட்டிஸ்ட் வந்துட்டு. ஸோ அதுக்கான கொஸ்டின்ஸ் அந்த ஆன்சர் அதுக்கான ரிலேட்டபிளாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஹீலிங் வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் தான். பட் ஆனால் என்னென்னா ப்ராப்பரான தெரப்பி மூலமாகவும் ட்ரீட்மெண்ட்னாலையும் நம்ம என்பிடியை ஹீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திங் நமக்குள்ளே எப்படி இதை வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் அவேர்னஸ். ஸோ உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் ஒரு டைமில் வந்து நான் ரொம்ப அட்டென்ஷன் கிராபிங்காக என்னென்னமோ பண்ணுறேன், நான் பீப்புளை யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோட நீட்ஸுக்காக என்னோட தேவைகளுக்காக அப்படின்ற மாதிரி, இல்லை நான் தான் பெரிய ஆளாக இருக்கேன், மித்தெல்லாம் வந்து ரொம்ப டம்பாக தெரியுறாங்க. லைக் நம்ம பார்த்தோம் அமெரிக்கன் சைக்கோல வர அந்த பேட்ரிக் பேட்மேன் கேரக்டர் மாதிரி. ஸோ அப்படி இருக்கேன், அந்த மாதிரி ஏதோ ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது செல்ஃப் அவேர்னஸ் தான். நீங்களே வந்துட்டு ஒரு அவேர் ஆகிக்கிறீங்க. ஸோ உங்களுக்குள்ளே அவேர் ஆகிறப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை தேடி தானாகவே போவீங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லேர்ன் எம்பத்தி. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து எம்பத்தி அப்படின்ற விஷயம் சுத்தமாக இருக்காது இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எம்பத்தி அப்படின்ற விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கணும். மித்தவங்களோட ஷூஸ்லேருந்து நம்ம திங்க் பண்ண பார்க்கணும். அதாவது அவங்களுக்கு என்ன கஷ்டமோ, ஏன் வந்துட்டு அவங்க அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, லைக் நம்ம சும்மா ஜட்ஜ் பண்ணாமையோ இல்லாட்டினா வந்துட்டு அவங்க மேலே இறக்கத்தை நம்ம காட்டாமல் இருக்கக்கூடாது. ஸோ கம்பேஷன் எம்பத்தி வளர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அக்செப்ட் கிரிட்டிசிசம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்பிடி பீப்புள்னால கிரிட்டிசிசம் வந்துட்டு ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எதுக்கு எடுத்தாலும் ஒன்று எரிஞ்சு விழுறது, இல்லாட்டினா வந்துட்டு ரொம்ப கோவப்படுறது, அந்த மாதிரி இருக்கும். ஓவர் கிரிட்டிசிசம் எடுத்துக்க முடியாமல் சில பேர் டிப்ரெஷனில் போகிறவங்க கூட இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸில் வந்துட்டு நம்ம கிரிட்டிசிசமை அக்செப்ட் பண்ணி பழகிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதோட அட்டென்ஷன் கிராப்பிங்காக பண்ணாமல் உங்களோட செல்ஃபாக ஜென்யூனாக உங்களோட க்ரோத்துக்காக பண்ணிக்கலாம் அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ என்னன்னா பில்ட் யுவர் செல்ஃப் க்ரோத். அதாவது உங்களை வந்துட்டு நீங்கள் நல்லபடியாக வளர்த்துக்கலாம். லைக் என்னால் இன்னொருத்தவங்க அட்டென்ஷன் கிராப்பிங்காக பண்ணாமையோ இல்லாட்டா வந்து நான் யூனிக்காக தெரியணும் மற்றவங்களுக்கு மத்தியிலையோ இல்லாமல் என்னோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக என்னோட செல்ஃப் க்ரோத்துக்காக நான் இந்த ஒரு விஷயத்த பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சில பல ஆக்ஷன்ஸையோ பிஹேவியர்ஸையோ நீங்கள் மாற்றிக்கிட்டு என்ன பண்ணலாம்னா உங்களை நீங்களே வந்துட்டு க்ரோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணால் கூட என்பிடி வந்துட்டு குறையிறதுக்கான வாய்ப்புகள் மேபி கம்மியாக இருக்கலாம், எல்லாமே போகலாம். ஸோ எனக்கு தெரியலதை பற்றி. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா தெரப்பி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாருக்கும் எல்லா மென்டல் டிசீசஸ்க்கும் ஹெல்த் டிஸார்டர்ஸ்க்கும் உள்ள ஒரே பெஸ்ட் சொல்யூஷன் தெரப்பி தான். ஸோ ஒரு கரெக்டான சைக்காலஜிஸ்ட்டோ ஒரு கரெக்டான சைக்காட்டிஸ்ட்டையோ பார்த்து நீங்கள் போனீங்கன்னா அவங்க டயக்னோஸ் பண்ணி அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் ப்ளஸ் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான மெடிகேஷன்ஸ் மூலமாக ஹீல் பண்ணிக்கலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நல்ல பல ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண இன்வால்வ் ஆக ட்ரை பண்ணலாம். லைக் நானே சொன்னேன், என்பிடி பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை சோஷியல் ஸ்டேட்டஸில் பெருசாக கொண்டு போகிறவங்க, தன்னைத்தானே வந்துட்டு பூஸ்டப் பண்ணி கொடுக்குறவங்க, அப்படி இருக்கிற பீப்புள் கூட தானே மிங்கிள் ஆவாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி இல்லாமல் கேரக்டர் பேஸ் பண்ணியும் எல்லாம் வந்துட்டு இது ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்னு தெரிஞ்சாலும் ஸோ அப்படி இன்வால்வ் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணி நல்லபடியாக லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தனக்கு தானே என்பிடி இருந்தால் என்ன மாதிரிலாம் ஹீல் பண்ணணும், லைக் என்ன மாதிரி டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்னன்னா உங்களோட லவ்டு ஒன்ஸுக்கு இஃப் இன் கேஸ் வந்துட்டு யாருக்கோ வந்துட்டு என்பிடி இருக்குது இல்லை உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நானே சொன்ன மாதிரி என்பிடி இருக்கிற ஒரு பர்சனை வந்துட்டு உங்களால் கம்ப்ளீட்டாக மாற்ற முடியாது. பிகாஸ் அவங்க சொல்கிறது தான் அவங்க வேத வாக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்ல அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்க பர்சனை தயவு செய்து மாற்ற ட்ரை பண்ணாதீங்க. அவங்க சொன்ன ட்ரீட் பார்த்தா பெஸ்ட் சொல்யூஷன்.
அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கோவப்படாதீங்க. பிகாஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஈஸியாக கோவம் வரும். ஸோ அவங்களுக்கு உண்மையிலே காதலிக்கிறீங்க, உண்மையிலே உங்கள் வந்துட்டு ஃபேமிலியோ பார்ட்னரோ இல்லை உங்கள் அம்மா அப்பாவோ யாருக்கும் என்பிடி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க மேலே கோவப்படாமல் பொறுமையாக இருங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களோட ஃபால்ட் கிடையாதுங்க. ஸோ இந்த மென்டல் ஹெல்த் டிஸார்டர் வந்துட்டு அவங்க கேட்டு வாங்கிட்டு வந்த விஷயம் இல்லை, அது தானாக வர விஷயம். ஸோ அவங்கள வந்துட்டு நம்ம எந்த ஒரு ஃபால்ட்டையோ இல்லை அவங்களோட குற்றம்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு ரொம்ப காமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னன்னா அவங்க பண்ணுற எந்த ஒரு விஷயத்தையும் பர்சனலாக எடுத்துக்காதீங்க. ஸோ டோன்ட் டேக் திங்ஸ் பர்சனலி. ஸோ வந்துட்டு அது அவங்களோட ஃபால்ட்டு நினைக்காம இது டிஸார்டர், ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, காப்பாற்றணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட நம்ம யோசிக்கலாம். அதே தாண்டி பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி பவுண்டரிஸ் வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். லைக் ஓகே அவங்களுக்கு எப்படி இருக்குது தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு நல்ல லிமிடேஷன்ஸோட ஒரு பவுண்டரிஸை செட் பண்ணிவிட்டு 2 பேருக்கும் ப்ராப்ளம் இல்லாத லைஃப் ஸ்டைலை வாழலாம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பார்ட்னருக்கே வந்துட்டு என்பிடி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க மேலே கோவப்படாமையோ இல்லைனா வந்துட்டு ஒரு நல்லபடியாக பவுண்டரிஸ்லையோ லைக் சில விஷயங்கள் வந்துட்டு அவங்க இன்வால்வ் ஆக உங்களுக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இன்வால்வ் ஆகாமல் நம்ம இருக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ அப்படி ஒரு நல்லபடியாக பவுண்டரிஸ் செட் பண்ணிவிட்டு நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே ஃபஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். பிகாஸ் என்பிடி பர்சன்ஸ் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கேஸ் லைட்டிங் பண்ணுவாங்க, அதாவது கொளுத்தி போடுவோம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் உங்களை பற்றியே வந்துட்டு கேஸ் லைட்டிங் பண்ணுவாங்க நிறையா. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப பேசுவாங்க, தப்பாக மட்டமான திட்டுவாங்க, ஸோ கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம அதை பொறுத்து போகணும். ஸோ நம்ம மென்டல் ஹெல்த்துக்காக நம்ம அதை பொறுத்து போய் தான் ஆகணும். ஸோ உங்களோட மென்டல் ஹெல்த்தை ஃபஸ்ட்டு ஸ்டேபிளாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜேர்னல் தான் ஆரம்பிங்க. லைக் நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில தெரப்பீஸ்க்கெல்லாம் சில தெரப்பீஸ் இல்லை, ஜென்ரலாகவே நீங்கள் ஒரு விஷயத்தை நோட்டில் வந்துட்டு எழுதுறப்போ அந்த மைண்டில் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வெளியே போய்டும். அப்படின்ற போது நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஜேர்னலிங் பண்ணுங்கள். ஸோ ஜேர்னல் மூலமாக உங்களை மைண்டை வந்துட்டு நல்லபடியாக சேஃப்டியாக வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் லைக் பாயிண்ட்ஸு. நீங்களே எப்படி வந்துட்டு என்பிடி இருக்கிற பர்சன்ஸ் கிட்டேருந்து காப்பாற்றிக்கலாம் இல்லை ஹீல் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வார்னிங் சைன்ஸோ தோணுச்சுன்னா அவங்ககிட்டயோ இல்லை உங்கள் மேலே தோணுச்சோ தயவுசெய்து இக்னோர் பண்ணாதீங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல தெரப்பிஸ்டையோ நல்ல சைக்காலஜிஸ்டையோ இல்லை சைக்காட்டிஸ்டையோ மீட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் அண்ட் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. பிகாஸ் நம்ம வாழ்றது எல்லாமே ஒரு தடவை தாங்க வாழ்க்கை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லா டாப்பிக்லையும். ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களோ இல்லை உங்களுக்கோ வந்துட்டு நல்லபடியாக லைஃப்பை லீட் பண்ணும் அப்படின்னா மென்டல் ஹெல்த் டிஸார்டர்ன்றது பெரிய விஷயம். பிகாஸ் வந்துட்டு ஓப்பனாக சொல்ல போனால் நான் கூட ஒரு மென்டல் ஹெல்த் டிஸார்டரில் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் தான். ஸோ வந்துட்டு டெய்லியும் அதனால எப்படி நான் சஃபர் ஆகிட்டு இருக்கேன்ற நல்லாவே எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் லைக் ஏன்னா சில ரிலேஷன்ஷிப் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது, நம்மளால் வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ இருக்கும் நம்மளாம். ஸோ என்ன பண்ணுவோம்னா நம்ம அதை ப்ராப்பராக ஹீல் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் நம்மளும் நிம்மதியாக வாழ முடியும், அவங்களையும் நிம்மதியாக பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்காக இது உங்களோட ஃபால்ட்டு கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு டிஸார்டர் தான். கண்டிப்பாக ஹீல் பண்ண முடியும், உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் முடியும். ஸோ அதை நம்புங்க, உங்களால் முடியும். நீங்கள் நல்லபடியாக லைஃப்பை லீட் பண்ணுவீங்க, உங்களுக்கு பியூட்டிஃபுல் ஃபியூச்சர் காத்துட்ருக்குன்னு இன்னைக்கு டாப்பிக்கை நான் முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு வெனஸ்டே இன்னும் ஒரு நியூ டாப்பிக்கோட வரலாம். அதுக்கு முன்னால் வந்துட்டு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது. பிகாஸ் வந்துட்டு நம்ம பில்லோ தாட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்லி தமிழ் இருக்கனால வேறு லாங்குவேஜ் பீப்புளுக்கு புரியுறது கிடையாது. ஸோ அதனால இப்போ என்னன்னா நம்ம அப்கமிங் சேனல் வந்துட்டு இங்கிலீஷில் கொண்டு வர போகிறோம். இந்த சேம் நேம் பில்லோ தாட்ஸ். எப்பயும் போல் ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக், ஆப்பிள் பாட்காஸ்ட், அதுக்கப்புறம் யூடியூப் மியூசிக்கில் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். Thursday எவ்ரி வீக் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். மறக்காம கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த டாபிக்ஸ் டவுட் தான் ரீச் அவுட் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்துட்டு IamAditya.off. ஓகே, மறக்காம கேளுங்க. உங்களோட கமெண்ட்ஸை வந்துட்டு எனக்கு DM பண்ணுங்க. Until that, signing off, I am your Aditya. Take care. Bye bye. Good night.